ப்ரோமோ தமிழ் வீவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இப்போ சிறகடிக்க ஆசையில் இன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னா, முத்து வழக்கம் போல் ஒரு கஸ்டமர் கூட சவாரிக்கு வந்திருக்காரு. அந்த கஸ்டமர் ஒரு பெரிய ஹோம் அப்ளையன்ஸ் கடை வச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அவர் அந்த கடையை விற்க போகிறதா சொல்கிறாரு. ஏன்னா அவங்க பசங்களாம் அமெரிக்காவில் செட்டில் ஆகிட்டாங்களாம். இவருக்கு வேற வயசாகிட்டு இருக்கனால இந்த கடையை யாராவது நல்ல ஆள்கிட்ட வித்துட்டு அவரை அவங்க பசங்க கூட அமெரிக்கா போகிறதா சொல்கிறாரு. அதெல்லாம் கேட்ட முத்துக்கு வந்து மனோஜோட ஞாபகம் தான் வருது. மனோஜுக்காக அந்த கடை ஓனர்கிட்ட பேசுகிறாரு. சார், எங்கள் அண்ணன் ஒருத்தன் புதுசாக பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு சொல்லிட்டு இருக்கேன். அவனுக்கு இந்த பிஸ்னஸ் கரெக்டாக வரும் எனக்கு தோணுது. நான் வேணா எங்கள் வீட்டில் போய் பேசி பார்க்கவா? சரியா வந்தால் நாங்களே இந்த கடையை வாங்கிக்கிறோம்னு சொல்கிறாரு. அந்த கடை ஓனர் சரிப்பான்னு சொல்லுவார். அதுக்கப்புறம் முத்து நேராக வீட்டுக்கு வந்து எல்லாத்தையும் இந்த விஷயத்த சொல்கிறாரு. அப்போ இவன் புதுசாக பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு சொல்கிறான்ல, அதுக்கு என்கிட்ட ஒரு சூப்பரான ஐடியா இருக்குன்னு சொல்கிறாரு. அதை கேட்ட விஜயா நக்கல் பண்ணுறாங்க. எது நீ ஐடியா கொடுத்து மனோஜ் பிஸ்னஸ் ஆரம்பிக்கணுமா? அதெல்லாம் ஒன்றும் வேணாம், நீ எதை சொன்னாலும் அது வில்லங்கமாக தான் இருக்குன்னு சொல்லி நக்கல் பண்ணுறாங்க. அதை கேட்ட அண்ணாமலை கோவம் வரும். அவன் என்ன சொல்கிறான்னு கேட்போம், அதுக்கு முன்னாடியே குறை சொல்கிறேன்னு சொல்லி திட்டுறாரு. லாஸ்ட்டாக முத்து விஷயத்த சொல்கிறாரு. அப்போ ஒரு ஹோம் அப்ளையன்ஸ் கடை விலைக்கு வந்திருக்குப்பா. அந்த கடை ஓனர் ஏதோ பசங்க கூட போய் அமெரிக்காவில் செட்டில் ஆக போறாராம். அதனால கடையை விற்கணும்னு சொல்றாரு. நல்லா பெரிய கடைப்பா, உட்காந்த இடத்துல இருந்தே கை நிறைய சம்பாதிக்கலாம், இவனுக்கு ஏற்ற பிசினஸ் சொல்றாரு. அதை கேட்ட எல்லாருமே சூப்பர் ஐடியான்னு சொல்றாங்க. மனோஜுக்கு அந்த ஐடியா பிடிக்குது. அதுக்கப்புறம் நடக்குதுன்னா எல்லாருமே குடும்பத்தோட போய் அந்த கடையை பார்க்குறாங்க. கடையை பார்த்தோன்னா மனோஜுக்குலாம் ரொம்ப பிடிச்சி போகுது. நேராக ஓனர் சீட்டில் போய் உட்காந்து குழந்தமா விளாண்டுட்டு இருப்பாரு. அதை பார்த்த முத்து கடுப்பாது. டே மனோஜ், கடையை பார்க்காம என்னடா குழந்தமா சேர்ல விளாண்டுட்டு இருக்க, இங்க வாடான்னு சொல்லி கூப்பிடுறாரு. அதுக்கு ரோஹினி முத்துட்ட கோவப்படுறாங்க. அது மட்டும் இல்லாமல் கடைசி அந்த கடை ஓனர்கிட்ட ரேட்டு பேசும்போது கூட, இங்கே பாருங்க முத்து, நாங்கள் தானே கடையை வாங்க போகிறோம், நாங்களே எல்லாமே பேசிக்கிறோம், நீங்கள் இங்கேருந்து கிளம்புங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப திமிரா சொல்லுவாங்க. என்னமோ உண்மையிலே அவங்க அப்பா காசில் கடையை வாங்குற மாதிரி ஓவராக பண்ணுறாங்க. அதோட தான் இன்னைக்கு சீரியலில் முடிச்சிருந்தாங்க. இதுக்கப்புறம் நடக்கும்னா கடைக்கு என்ன பேர் வைக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு குழப்பம் வருது. அப்போ ரோஹினி மனோஜ்கிட்ட சொல்கிறாங்க, அத்தை பேரே கடைக்கு வைக்கலாம்னு சொல்கிறாங்க. ஆனால் மனோஜ் அதுக்கு சம்மதிக்க மாட்டாரு. அம்மாவோட பேர் சுத்தமாக ராசி இல்லை, அவங்க பேர் வச்ச ஏற்கனவே 2 கடை ஒன்றுலாம் போச்சு, அதனால அம்மாவோட பேர்லாம் வைக்க வேணாம் சொல்றாரு. இவங்க பேசுறதெல்லாம் முத்து கேட்டுறாரு. அது மட்டும் இல்லாம அவர் மொபைல ரெக்கார்டும் பண்ணிக்கிறாரு. கடைசியா முத்து என்ன பண்றாருன்னா அந்த ஆடியோவை மனோஜ்கிட்ட காட்டி மிரட்டுறாரு. இங்க போய் உங்க கடைக்கு அம்மாவோட பேர் தான் வைக்கிற, இல்லைன்னா அந்த விஷயத்த அம்மாட்ட போட்டு விட்டுருன்னு சொல்லி மிரட்டுறாரு. அதுக்கு பயந்துட்டு மனோஜும் விஜயா பேர் தான் கடைக்கு வைப்பாரு. இதெல்லாம் பார்த்த பின்னாடி தான் மீனா வந்து முத்துட்ட விசாரிப்பாங்க போல. எங்க உங்க அம்மா மேல இவ்வளவு பாசமா இருக்கீங்க, அப்புறம் ஏங்க அத்தைக்கு உங்களை பிடிக்காம போச்சு? ஏன்னா எந்த அம்மாவுக்கும் குழந்தை பிறந்ததுல இருந்து பிடிக்காம போவாது. கண்டிப்பா அத்தை உங்க மேல சின்ன வயசுல பாசமா தான் இருந்திருப்பாங்க. அப்புறம் என்னதாங்க நடந்துச்சு, ஏன் அத்தை உங்க மேல இவ்வளவு கோவமா இருக்காங்க அப்படின்ற மாதிரி விசாரிக்கிறாங்க. அதை கேட்டோன்னா முத்துக்கு அவர் வாழ்க்கையில் நடந்த பழைய விஷயம் எல்லாமே ஞாபகம் வரும். மீனாட்ட உண்மையான காரணத்தை சொல்லுவாரா இல்லையான்னு தெரியல. ஆனால் உண்மையான காரணம் என்னன்னா, விஜயாவுக்கு 3 பசங்க இல்லை, மொத்தம் 4 பசங்க. அதில் ஒரு பையன் இறந்து போயிட்டான். அதுவும் மனோஜ் பண்ண தவறுனால இறந்து போயிட்டான். மனோஜ் அவர் தப்பிக்கிறதுக்காக அந்த பழியை முத்து மேலே போட்டுறாரு. விஜயாவும் அந்த குழந்தை இறந்ததுக்கு முத்து தான் காரணம்னு நினச்சிட்டு முத்தை வெறுக்க ஆரம்பிச்சிடறாங்க. முத்து வந்து மனோஜ் மேலே கோவப்படுறதுக்கு இதுதாங்க காரணம். இதெல்லாம் பற்றி டீட்டெயிலாக ஒரு வீடியோ வேணும்னா கமெண்ட்ல கேளுங்க. என்ன நடந்துச்சு, அந்த குழந்தை எப்படி இறந்துச்சு, எல்லாத்த பற்றியும் டீட்டெயிலாக பேசி ஒரு வீடியோ போடுறேன். இந்த வீடியோ பிடிச்சா ஒரு லைக்கை தட்டுங்க. நம்ம சேனல் ப்ரோமோ தமிழ் ரிவ்யூ இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், ப்ளீஸ் கை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உடனே கொன்ன சீரியல் அப்டேட் கொடுத்துட்டே இருக்கேன். பை கைஸ்.